Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல diversity in living world plus taxonomic இந்த மாதிரியான டாபிக்ஸ் பார்த்திருப்போம். ஓகேவா? நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா taxonomic categories பத்தி தான் பார்க்க போறோம். So அந்த taxonomic categoryல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய first one என்ன அப்படினா taxonomic hierarchy அப்படிங்கிறது. So அந்த taxonomic hierarchy அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா இப்போ நம்ம different organisms என்ன பண்ணோம் அப்படினா ஒரு சீக்வென்ஸ்ல ஓகேவா ஒரு கரெக்ட்டான சீக்வென்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படினா அரேஞ்ச் பண்ணனும். அது என்ன பண்ணனும் கேட்டகரைஸ் பண்ணனும். அந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸை மேக் பண்ண அந்த ஹோல் கேட்டகரிஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையரார்க்கின்னு சொல்லுவோம். நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அந்த ஆர்கானிசம்ஸை என்ன பண்ணுவோம் அரேஞ்ச் பண்ணுவோம் கிளாஸிஃபை பண்ணுவோம். அந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே ஒரு சீக்வன்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த சீக்வன்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டாக்ஸானமிக் ஹையரார்க்கி அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா குரூப். ஸோ குரூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? குரூப்புங்கிறது ஒரு கேட்டகரியை டினோட் பண்ணும். ஓகேவா? கேட்டகரி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும்? ஒரு ரேங்கை டினோட் பண்ணும். ஓகேவா? குரூப் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியை டினோட் பண்ணும். கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு ரேங்கை டினோட் பண்ணும். ஸோ இந்த ரேங்க் டாக்ஸானமியில் ஓகேவா டாக்ஸானமிக் கேட்டகரிஸில் இந்த ரேங்க் இந்த கேட்டகரி இந்த குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம ஜென்ரலாக எப்படி கேட்டகரி குரூப் அப்படிங்கிற மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி டாக்ஸானமியில் அரேஞ்ச் பண்ணும்போது இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்ம என்னன்னு சொல்லுவோம் டாக்ஸான் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த என்சிஆர்டியில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன் என்ன அப்படின்னா டாக்ஸானமிக் குரூப்ஸ் இல்லைன்னா கேட்டகரிஸ் டாக்ஸானமிக் குரூப்ஸ் இல்லைன்னா கேட்டகரிஸ் ஆர் distinct biological entities and not merely morphological aggregates. ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க ஒரு லைன் வந்து கொடுத்திருப்பாங்க. taxonomic groups or categories are distinct biological entities and not merely morphological aggregates ன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த லைன் வந்து உங்க நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா கன்ஃபியூசிங்கா இருக்கும். என்ன சொல்றாங்கங்கறத இதுல என்ன பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அந்த மாதிரி இருக்கும். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படினா taxonomic groups categories அப்படிங்கிறது ஒரு distinct biological entities not merely morphological aggregates. அதாவது நம்ம taxonomicல என்ன பண்ணிருக்கோம் நிறைய ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணல வெறும் மார்ஃபாலஜி வெறும் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பார்த்து மட்டும் நம்ம கிளாஸிஃபை பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட அனட்டமியை செக் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோட டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஏதாவது அதுங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா இப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் நிறைய விஷயத்தை செக் பண்ணிட்டு உள்ளது தான் இந்த டாக்ஸானமிக் குரூப் கேட்டகரிஸுங்கிறதே தவிர ஜஸ்ட் மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணல இந்த டாக்ஸானமிக் குரூப்ஸை பிரிக்கலை அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கான மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டாக்ஸானமிக் ஹையரார்க்கியோட சீக்வன்ஸை பார்க்க போகிறோம். டாக்ஸானமிக் ஹையரார்க்கியோட சீக்வன்ஸ். ஓகேவா? டாக்ஸானமிக் ஹையரார்க்கினா என்னன்னு பார்த்தோம் அந்த டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு ஆர்டர் இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த டாக்ஸானமிக் ஹையரார்க்கி அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட்டு லோயஸ்ட் ஒன் எது அப்படின்னு பார்த்தோம்னா லோயஸ்ட் கேட்டகரி ஸ்பீசிஸ். ஓகேவா? லோயஸ்ட் டாக்ஸான் எது ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது லோயஸ்ட் மட்டும் இல்லாமல் இதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோட பேசிக் யூனிட் எது அப்படின்னா ஸ்பீசிஸ் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது லோயஸ்ட் ப்ளஸ் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸ்பீசிஸ்க்கு அடுத்து என்ன இருக்குது ஜீனஸ். ஸ்பீசிஸ்க்கு அடுத்து இருக்கிறது ஜீனஸ்க்கு அடுத்து இருக்கிறது ஃபேமிலிக்கு அடுத்து இருக்கிறது ஆர்டருக்கு அடுத்து இருக்கிறது கிளாஸ். ஸோ அப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் ஒன் எது ஸ்பீசிஸ் அதுதான் என்னது கிளாஸிஃபிகேஷனோட பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதுக்கு அடுத்து இருக்கிறது ஜீனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இது வந்து பேசிக் யூனிட் லோயஸ்ட் ஒன் அதுக்கு அடுத்து ஜீனஸ் அதுக்கு அடுத்து ஃபேமிலி அதுக்கு அடுத்து ஆர்டர் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ். ஃபைலம் அப்படிங்கிறது அனிமல்ஸுக்குள்ளது. ஓகேவா? ஃபைலம்னா நம்ம அனிமல்ஸுக்கு சொல்லுவோம். டிவிஷன் அப்படின்னு பிளான்ஸுக்கு சொல்லுவோம். டிவிஷன்னா பிளான்ஸ் ஃபைலம்ங்கிறது அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னது கிங்டம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டாக்ஸானமிக் ஹையரார்க்கி. ஆர்கானிசம்ஸை இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்கானிசம்ஸை குரூப் பண்ணும்போது எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பீசிஸ் ஜீனஸ் ஃபேமிலி ஆர்டர் கிளாஸ் ஃபைலம் கிங்டம். ஓகேவா? ஃபைலம்ங்கிறது அனிமல்ஸ் டிவிஷனுங்கிறது பிளான்ஸுக்குடையது.
நெக்ஸ்ட் இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஆர்கானிசம். reproductively isolated organism. So reproductively isolated organism அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு கேட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு கேட்டோட தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த கேட்டுங்கிறது ரெண்டுமே என்னது சேம் ஸ்பீசிஸ். இது ரெண்டுமே சேம் ஸ்பீசிஸ். ஸோ ஒரு டாக் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டாகோட தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு டாகுமே என்னது சேம் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஆர்கானிசம். இப்போ ஒரு கேட்டால் டாகோட ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனில் ஐசோலேட்டடான ஆர்கானிசம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை அது கொடுக்கணும். ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்பீசிஸில் உள்ள மெம்பர்ஸோட இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்னால என்ன பண்ண முடியணும் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியணும். அதுக்கு பேர் தான் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஆர்கானிசம் விச் கிவ்ஸ் ரைஸ் டு ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங் தான் என்னன்னு சொல்கிறோம் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் எக்ஸாம்பிள் மேங்கிஃபெரா இண்டிகா. மேங்கிஃபெரா இண்டிகா. ஓகேவா? ஸோ மேங்கிஃபெரா இண்டிகாவில் இந்த இண்டிகாங்கிறது தான் என்ன எதை டினோட் பண்ணுது ஸ்பீசிஸை டினோட் பண்ணுது. இந்த இண்டிகா அப்படிங்கிறது தான் ஸ்பீசிஸ். ஓகேவா? மேங்கிஃபெரா இண்டிகாவில் இந்த இண்டிகா அப்படிங்கிறது தான் ஸ்பீசிஸ். இஃப் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன். அது என்ன அப்படின்னா சொலானம் டியூபரோசம். சொலானம் டியூபரோசம். இப்போ மேங்கிஃபெரா இண்டிகானா என்னது மேங்கோ. சொலானம் டியூபரோசம்னா என்னது பொட்டேட்டோ. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சொலானம் டியூபரோசம் மேங்கிஃபெரா இண்டிகா. ஓகேவா? இங்கே எது ஸ்பீசிஸ் டியூபரோசம் அப்படிங்கிறது தான் ஸ்பீசிஸ். ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியுது இண்டிகான்னு இங்கே ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, டியூபரோசம்னு இங்கே ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. பொட்டேட்டோட ஸ்பீசிஸ் வந்து டியூபரோசம் அண்ட் மேங்கோவோட ஸ்பீசிஸ் வந்து இண்டிகா. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை சேர்ந்தது. ஓகேவா? மேங்கோவால் பொட்டேட்டோவோட என்ன பண்ண முடியாது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இது ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இஃப் எக்ஸாம்பிள் இன்னொன்று அனிமல்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேந்தரா லியோ. பேந்தரா டைக்ரஸ். பேந்தரா லியோ, பேந்தரா டைக்ரஸ். ஸோ பேந்தரா லியோனா என்னது லயன். பேந்தரா டைக்ரஸ்னா என்னது டைகர். ஓகேவா? பேந்தரா லியோனா லயன், பேந்தரா டைக்ரஸ்னா டைகர். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா பேந்தரா லயனோட ஸ்பீசிஸ் என்னது லியோ, டைகரோட ஸ்பீசிஸ் டைக்ரஸ். ஓகேவா? இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். இந்த லயனுங்கிறது செப்பரேட் ஸ்பீசிஸ், டைகருங்கிறது செப்பரேட் ஸ்பீசிஸ். இது ரெண்டுனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ணி ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால என்ன பண்ண முடியாது ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால இது ரெண்டும் என்னது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்பீசிஸ். ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்பீசிஸ் என்னது ஹியூமன் பீயிங்ஸ் சாப்பியன்ஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸில் சேர்ந்தவங்க. ஓகேவா? சாப்பியன்ஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ். ஸோ ஹியூமன் பீயிங்கோட சயின்டிஃபிக் நேம் என்ன ஹோமோ சாப்பியன்ஸ். இந்த சாப்பியன்ஸுங்க அப்படிங்கிறது தான் எது ஹியூமன் பீயிங்கோட ஸ்பீசிஸ். ஹியூமனோட ஸ்பீசிஸ் என்னது சாப்பியன்ஸ். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜீனஸ். ஸோ ஜீனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி ஓகேவா ரெண்டு சிமிலர் ஸ்பீசிஸ், ரெண்டு ரிலேட்டான ஸ்பீசிஸை குரூப் பண்ணுறது. ஓகேவா? ஒன்றா சேர்க்கறது தான் என்ன அப்படின்னா இந்த ஜீனஸ் அப்படிங்கிறது. ஜீனஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இல்லை அப்படின்னா aggregates of closely related species. Aggregates of closely related species எது genus தான். ஓகேவா? ஸோ group of related speciesனு சொல்லலாம், இல்லை அப்படின்னா aggregates of closely related speciesனு சொல்லலாம். ரெண்டுமே என்னது genus தான். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பொட்டேட்டோ இருக்கு. பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோவோட சயின்டிஃபிக் நேம் என்ன சொலானம் டியூபரோசம். நெக்ஸ்ட் பிரிஞ்சாலோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் மெலஞ்சினா. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா பொட்டேட்டோவோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் டியூபரோசம், பிரிஞ்சாலோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் மெலஞ்சினா. இப்போ இது டியூபரோசம் மெலஞ்சினா அப்படிங்கிற டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இந்த ரெண்டு பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் two different species but same genus.
இது ரெண்டும் என்னது சேம் ஜீனஸ் பிகாஸ் இதுவும் என்னது சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ் இதுவும் சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ் ஸோ இந்த ஜீனஸில் பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பட் சேம் ஜீனஸ் ஸோ இங்கே ஜீனஸ் அப்படின்னா என்னது 2 ரிலேட்டட் ஸ்பீசிஸை ஒன்றா சேர்க்கறது தான் என்ன அப்படின்னா இந்த ஜீனஸ் அப்படிங்கிறது ஓகேவா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸோ பேந்தரா லியோனா என்னன்னு பார்த்தோம் லயன் பேந்தரா டைக்ரஸ் ஸோ பேந்தரா டைக்ரஸ்னா என்னது டைகர் ஓகேவா இது ரெண்டும் என்னன்னு பார்த்தோம் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஓகேவா இது ரெண்டும் என்னது 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பட் இது ரெண்டும் என்ன அப்படின்னா சேம் ஜீனஸ் இதுக்குள்ள இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேந்தரா பார்டஸ்ங்கிறது என்னது லெப்பர்ட் தான் பேந்தரா பார்டஸ் ஓகேவா இது மூணுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆனால் வந்து என்னது சேம் ஜீனஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபேமிலி ஓகேவா ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ் தான் என்னது ஃபேமிலி அப்படிங்கிறது இதை எதை வச்சு கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இந்த ஃபேமிலி அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க அப்படின்னா by considering both vegetative and reproductive features ஸோ வந்து பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரு ஃபேமிலியில் அதை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் மார்ஃபாலஜி லெசனில் நீங்கள் பிளான்ட் ஃபேமிலிஸில் உள்ள ஃப்ளோரல் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஃப்ளோரல் கேரக்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதாவது ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் அண்ட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் இது ரெண்டையும் என்ன பண்ணியிருப்பாங்க பேஸ் பண்ணி தான் அந்த பிளான்ட் ஃபேமிலிஸை டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஃபேமிலிஸை என்ன பண்ணியிருப்பாங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு பிளான்ட் ஸ்பீசஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேமிலியை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எதை கன்சிடர் பண்ணோம் reproductive and vegetative features consider பண்ணோம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேமிலி சோலனாசியே ஸோ ஃபேமிலி சோலனாசியேல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ் இன்க்ளூட் ஆகும் பெட்டியூனியா அப்படிங்கிற ஜீனஸ் இன்க்ளூட் ஆகுது டேட்டோரா ஓகேவா சொலானம் பெட்டியூனியா டேட்டுரா இது எல்லாமே இந்த ஜீனஸ் எல்லாமே எந்த ஃபேமிலியில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா சோலனாசியே அப்படிங்கிற இந்த ஃபேமிலியில் தான் என்ன பண்ணுறாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபேமிலினா என்னது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ் அப்போ இது மூணும் என்னது ரிலேட்டட் ஜீனஸ் இந்த ரிலேட்டட் ஜீனஸ் என்ன பண்ணுறாங்க சேம் ஃபேமிலி சோலனாசியேங்கிறதுல என்ன பண்ணுறாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நம்ம அனிமல்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபெலிடே அப்படிங்கிற இந்த ஃபேமிலியில் ஓகேவா ஃபெலிடே அப்படிங்கிற இந்த ஃபேமிலியில் 2 ஜீனஸை அதாவது நிறைய ஜீனஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க மெயினாக பேந்தரா அப்படிங்கிற ஜீனஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பேந்தரா ஃபெல்லிஸ் அப்படிங்கிற ஜீனஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ பேந்தராங்கிறது எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் பண்ணும் பேந்தரா அப்படிங்கிறது லயன் டைகர் லெப்பர்ட் ஓகேவா பேந்தரா அப்படிங்கிறது லயன் டைகர் லெப்பர்ட் ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறதா என்னது பேந்தரா அப்படிங்கிற ஜீனஸ் ஓகேவா பேந்தராங்கிறது என்னது ஜீனஸ் இங்கே ஃபெல்லிஸ் அப்படிங்கிறது எதை இன்க்ளூட் பண்ணோம் கேட்ஸை இன்க்ளூட் பண்ணுற ஒரு ஜீனஸ் தான் வந்து ஃபெல்லிஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ கேட்ஸை இன்க்ளூட் பண்ணுற ஒரு ஜீனஸ் தான் வந்து ஃபெல்லிஸ் ஸோ கேட்டுக்கு சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஃபெல்லிஸ் கேட்டஸ்னா எதை சொல்லுவோம் கேட்டை சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஃபெல்லிஸை இன்க்ளூட் பண்ணுற ஜீனஸ் பேர் ஃபெல்லிஸ் அண்ட் லயன் டைகர் லெப்பர்ட்லாம் இன்க்ளூட் பண்ணுற ஜீனஸ் பேர் பேந்தரா ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னா ரிலேட்டட் ஜீனஸ் இந்த ரிலேட்டட் ஜீனஸை எந்த ஃபேமிலியில் நம்ம சேர்க்குறோம் ஃபெலிடை அப்படிங்கிற இந்த ஃபேமிலியில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேனிடே அப்படிங்கிற ஃபேமிலியில் டாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓகேவா குரூப் பண்ணியிருக்காங்க இதில் கேனிடே அப்படிங்கிறதுல எது இன்க்ளூட் ஆயிருக்கும் டாக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ கேனிடேங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃபெலிடே அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃபெலிடேயில் பேந்தரா ஃபெல்லிஸுங்கிற ஜீனஸ் வரும் கேனிடேயில் எது வரும் டாக்ஸ் தான் இன்க்ளூட் ஆயிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்டர் ஸோ ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் ஓகேவா இது மாதிரியே தான் ஃபேமிலிஸ் அதாவது 2 ரிலேட்டபிளாக இருக்க ஃபேமிலிஸை ஒரே குரூப்பில் போடுறது தான் என்ன அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பாலிமோனியல்ஸ் ஸோ பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர் இருக்குது பாலிமோனியல்ஸ் இந்த ஆர்டர்
ஸோ இந்த பாலிமோனியல்ஸில் எந்தெந்த ஃபேமிலியில் இன்க்ளூட் ஆகிருக்கும்? Convolvulaceae and Solanaceae. ஸோ Convolvulaceae, Solanaceae அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்து என்ன இருக்கு இந்த பாலிமோனியல்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த கேரக்டரில் ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர். பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர். ஃப்ளோரல் கேரக்டர்ஸில் இது ரெண்டும் ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால இந்த ஃபேமிலி, இந்த ரெண்டு ஃபேமிலியே என்ன பண்ணியிருக்காங்க பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரிலேட்டபிள் ஃபேமிலி ஒரே குரூப்பில் போட்டிருக்கோம். அந்த குரூப்புக்கு பேர் தான் ஆர்டர். என்னென்ன ஃபேமிலிஸ்? Convolvulaceae, Solanaceae. என்ன ஆர்டர்? பாலிமோனியல்ஸ். அது மாதிரியே அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டர். கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டரில் ஃபெலிடே. ஸோ ஃபெலிடேனா என்னது? கேட்ஸ். ஓகேவா? கேட்ஸ் ஃபேமிலியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபெலிடே அப்படின்னு சொல்லுவோம். ஃபெலிடேங்கிற ஃபேமிலியும் கேனிடே. கேனிடேனா என்னென்னு பார்த்தோம்? டாக்ஸ் ஃபேமிலி. ஓகேவா? கேட் அண்ட் டாக் ஃபேமிலி. கேட் ஃபேமிலி வந்து ஃபெலிடே, டாக் ஃபேமிலி வந்து கேனிடே. இது ரெண்டும் ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால ஓகேவா இது ரெண்டும் என்னது? ரிலேட்டபிள் ஃபேமிலிஸ். ரிலேட்டட் ஃபேமிலிஸ். ஸோ அது ரிலேட்டட் ஃபேமிலிஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? சேம் ஆர்டரான கார்னிவோரால ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க? குரூப் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் அப்படின்னா என்னது? குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளாஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிளாஸ். கிளாஸ்னால் என்னது? ரிலேட்டட் ஆர்டர்ஸை குரூப் பண்ணுறது தான் என்னது? கிளாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ரிலேட்டட் ஆர்டர்ஸை குரூப் பண்ணுறது தான் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டாக்ஸான். இதில் ஆர்டர் ப்ரைமேட்டா. ஸோ அந்த ப்ரைமேட்டா அப்படிங்கிற ஆர்டரில் என்னென்ன ஆர்கானிசம்லாம் வரும் அப்படின்னா மங்கி, கொரில்லா, கிப்பான், ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிற ஆர்டர். ஓகேவா? இந்த மாதிரியான ஆர்கானிசம்லாம் இருக்கிற ஆர்டர் தான் என்ன அப்படின்னா ஆர்டர் ப்ரைமேட்டா அப்படிங்கிற இந்த ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டர் கார்னிவோரா. ஸோ ஆர்டர் கார்னிவோரால என்னென்ன மாதிரியான ஆர்கானிசம்லாம் இருக்கும்? டைகர், கேட்ஸ், டாக்ஸ். டைகர், கேட்ஸ், டாக்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டர். ப்ரைமேட்டாங்கிற ஆர்டரில் யாரெல்லாம் இருப்பா? ஹியூமன்ஸ், கிப்பான், கொரில்லா, மங்கி. ஓகேவா? இந்த ஆர்கானிசம்லாம் இருக்கிற ஆர்டர் வந்து ப்ரைமேட்டா. இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டு ஆர்டரையுமே எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் மெமாலியாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் மெமாலியா. ஸோ இங்கே கார்னிவோரா ப்ரைமேட்டாங்கிறது என்னது? ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ரிலேட்டட் ஆர்டர். இந்த ரிலேட்டட் ஆர்டர் என்ன பண்ணியிருக்காங்க? கிளாஸ் மெமாலியாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ்னா என்னது? ரிலேட்டட் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபைலம். ஓகேவா? ஃபைலம்னு நம்ம யாருக்கு சொல்லுவோம்? அனிமல்ஸுக்கு ஃபைலம். ஃபைலம்ங்கிறது அனிமல்ஸுக்கு. பிளான்ஸாக இருந்தது அப்படின்னா ஃபார் பிளான்ஸுக்கு என்னது? டிவிஷன். ஸோ பிளான்ஸுக்கு டிவிஷன் அண்ட் அனிமல்ஸுக்கு ஃபைலம். ஸோ நம்ம அதில் கன்சிடர் பண்ணுறது ஃபைலமும் பார்க்கலாம். ஸோ ஃபைலமில் தான் உங்களுக்கு என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைலம் அப்படிங்கிறது எதுக்கு? அனிமல்ஸுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா நோட்டோகார்டோட presence of notochord அண்ட் செகண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா டார்சல் ஹாலோ நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ வந்து நோட்டோகார்டோட ப்ரெசன்ஸ் இருந்தாலோ இல்லை டார்சல் ஹாலோ நர்வஸ் சிஸ்டம் இது ரெண்டுத்தோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸை நம்ம எதில் குரூப் பண்ணுவோம்? கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலமில் குரூப் பண்ணுவோம். கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலமில் என்ன பண்ணுவோம்? அதை இன்க்ளூட் பண்ணுவோம். எப்போ? அந்த ஆர்கானிசம்க்கு நோட்டோகார்டோட ப்ரெசன்ஸ் ப்ளஸ் டார்சல் ஹாலோ நர்வஸ் சிஸ்டமோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கார்டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபைலமில், இந்த பர்டிகுலர் ஃபைலமில் நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகேவா? எந்த மாதிரியான கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஃபிஷஸ், ஆம்பிஃபியன்ஸ், மேமல்ஸ் அப்படிங்கிற நிறைய டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் கிளாஸஸை என்ன பண்ணுறாங்க? ஃபைலம் கார்டேட்டால இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டட் கிளாஸஸ். ஓகேவா? ரிலேட்டட் கிளாஸஸ் தான் என்னது? ஃபைலம். இது எதுக்கு? அனிமல்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பிளான்ஸுக்கு பண்ணும்போது அதை என்னன்னு சொல்லுவோம்? டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிலேட்டட் கிளாஸஸ் இன் பிளான்ஸில் உள்ள ரிலேட்டட் கிளாஸஸ் தான் என்னது? டிவிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு நோட்டோகார்டோட ப்ரெசன்ஸ் இருக்குது, இல்லை டார்சல் ஹாலோ நர்வஸ் சிஸ்டமோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னா அந்த பைலம் என்னன்னு சொல்லுவாங்க? கார்டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கார்டேட்டாவில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும்? ஃபிஷஸ், ஆம்பிஃபியன்ஸ், மேமல்ஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிங்டம். கிங்டம்னா என்னது? குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலம் தான் வந்து என்னது கிங்டம். ஓகேவா? எதுக்கு? அனிமல்ஸுக்கு. அதே குரூப் ஆஃப் ரிலேட்டட் டிவிஷன் வந்து எதுக்கு? பிளான்ஸுக்கு. ஓகேவா? இப்போ வந்து 2 கிங்டம் இருக்குது மெயினாக. கிங்டம் அனிமாலியா. ஓகேவா? அப்படிங்கிற கிங்டமில் கிங்டம் அனிமாலியாவில் என்ன பண்ணுவாங்க? அனிமல்ஸ். ஓகேவா? வேரியஸ் அனிமல்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அனிமாலியாவில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. வேரியஸ் அனிமல்ஸை என்ன பண்ணுறாங்க? இந்த கிங்டம் அனிமாலியாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கிங்டம் அனிமாலியா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த வேரியஸ் அனிமல்ஸை இன்க்ளூட் பண்ணுற அந்த கிங்டம் பேர் என்ன அப்படின்னா கிங்டம் அனிமாலியா, கிங்டம் பிளான்டை, இன்னொன்று கிங்டம் பிளான்டை. ஸோ கிங்டம் பிளான்டையில் என்ன பண்ணுவாங்க? வேரியஸ் பிளான்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. வேரியஸ் பிளான்ஸ் என்ன பண்ணுற? இன்க்ளூட் பண்ணுற அந்த கிங்டம் பேர் தான் என்ன அப்படின்னா கிங்டம் பிளான்டை. அதே வந்து வேரியஸ் அனிமல்ஸை இன்க்ளூட் பண்ணுற அந்த கிங்டம் பேர் அனிமலியா, கிங்டம் அனிமலியா. இதை தான் எப்படி சொல்லுவோம்? அனிமல் கிங்டம், பிளான் கிங்டம், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டாக்ஸானமிக் ஹையரார்க்கியில், ஓகேவா, இந்த டாக்ஸானமிக் ஹையரார்க்கியில் மேலேருந்து கீழே போகும்போது, ஓகேவா, நம்ம கிங்டம்லேருந்து ஸ்பீசிஸ்க்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேவா, ஸ்பீசிஸ்லேருந்து கிங்டம், அதாவது கிங்டம்லேருந்து ஸ்பீசிஸ்க்கு போகும்போது காமன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எப்போ அப்படின்னா மேலேருந்து கீழே, ஓகேவா, ஹையர்லேருந்து லோயருக்கு போகும்போது காமன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காமன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். லோயர் டு ஹையர் போகும்போது என்ன ஆகுது? காமன் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ லோயர் டு ஹையர் போகும்போது காமன் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது, ஹையர் டு லோயர் வரும்போது காமன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டைகர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 டைகர் இருக்குது. இந்த 2 டைகரையும் நம்ம எதில் இன்க்ளூட் பண்ணுவோம்? ஸ்பீசிஸில் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? 2 டைகரையும் எதில் இன்க்ளூட் பண்ணுவோம்? ஸ்பீசிஸில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த 2 டைகருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 2 டைகருக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஓகேவா, கிளாஸ் மெமாலியாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைகரையும் இன்க்ளூட் பண்ணுவேன், ஹியூமனையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? கிளாஸ் மெமாலியாவில் டைகரும் இன்க்ளூட் ஆயிருக்கும், ஹியூமனும் இன்க்ளூட் ஆயிருக்கும். பட் டைகருக்கும் ஹியூமனுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்குது? ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப கம்மியானது தான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலேருந்து கீழே வரும்போது இந்த லோயஸ்ட் கேட்டகரி ஸ்பீசிஸில் என்ன இருக்குது? 2 டைகர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. காமன் கேரக்டர் அதிகமாக இருக்குது. பட் இந்த கிங்டமில் எப்படி இருக்குது? ஃபைலமில், கிங்டமில், கிளாஸ்லலாம் காமன் கேரக்டர் கம்மியாக இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்க, கீழே இருந்து மேலே போகும்போது காமன் கேரக்டர் கம்மியாகும். ஓகேவா? மேலேருந்து கீழே வரும்போது காமன் கேரக்டர் அதிகமாகும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, லோயர் ஸ்பீசிஸில், ஓகேவா, லோயஸ்ட்டில் தான் என்ன இருக்கும்? காமன் கேரக்டர் அதிகமாக இருக்குது. லோயஸ்ட்டில் தான் என்ன இருக்குது? காமன் கேரக்டர் அதிகமாக இருக்குது. ஸோ ஹையரில் வந்து எப்படி இருக்குன்னா காமன் கேரக்டர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஃபைலம் அப்படிங்கிறதுல நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதே எப்படி இருக்கும்? ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஃபைலமில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிங்டம் அனிமாலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கார்டேட்ஸ், நான் கார்டேட்ஸ் இருக்கும். இன்செக்ட்டும் வந்து அனிமல்ஸில் தான் என்ன பண்ணுவோம்? இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு இன்செக்ட்டுக்கும் இன்னொரு இன்செக்ட்டுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதாவது ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஈஸி. பட் ஒரு இன்செக்ட்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் நம்ம வந்து அந்த ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ வந்து ஹையர் த கேட்டகரி அப்படின்னா ஒரு 2த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதும் எப்படி இருக்கும்? ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.